அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து ஒரே நாடு வாசகர்களுக்கும் 2024ஆம் ஆண்டு ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினம்தான் புத்தாண்டு என்று வெள்ளைக்காரன் தீர்மானித்ததால் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு விட்டோம். காலம் காலமாக கொண்டாடப்படும் அறிஞர் பெருமக்கள் தீர்மானித்த புத்தாண்டாக இருந்தால் இந்நேரம் சித்திரை நித்திரை என்று எதுகை முனையிலெல்லாம் பேசி அந்த ஒரே ஒரு நாளிலும் சிலர் குட்டைய குழப்பிக் கொண்டிருப்பாங்க. ஆனா இன்று எந்த குழப்பமும் இல்லாமல் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு பாரத தேசத்தின் வரலாற்றில் மிக மிக முக்கியமான மைல்கல்கள் ஆண்டாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பல நூற்றாண்டு காலங்களாக ஏங்கி தவித்த இந்துக்கள் காலம் காலமாக காத்து கொண்டிருந்த ராமர் கோயில் திறக்கப்பட உள்ளது. அடுத்த சில ஆண்டுகள் கழித்து வரும் தலைமுறைகளுக்கு அயோத்தியில் இருக்கும் ராமர் கோயில் இந்தியாவில் இருக்கும் ஆயிரம் கோயில்களைப் போல ஒரு கோயில் என்று நினைக்கலாம். ஆனால் அது ஒரு வீரமும் இரத்தமும் சோகமும் காத்திருப்பும் கலந்த ஒரு ஏக்கம் மிகுந்த வரலாறு என்பது இந்த தலைமுறைக்கு மட்டும்தான் தெரியும். உலகின் பல நாடுகள் தங்களை ஒரு குறிப்பிட்ட மதத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நாடுகளாக தைரியமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் தன்னை ஒரு ஹிந்து நாடாக எந்த ஒரு நாடுமே அறிவித்ததில்லை. உலகின் 2வது ஜனத்தொகை மிகுந்த நாட்டில் பின்பற்றப்படும் மிகப்பெரிய மதத்துக்கான ஒரு கோயில் கட்டப்படுவதற்கு பல நூற்றாண்டு காலம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. அந்த ஏக்கம் 2024இல் தீர்க்கப்பட்டது என்பதை வரலாறு எப்போதும் நினைவு கூறும். அதே சமயம் அந்த ஏக்கத்தை தீர்ப்பதற்காக முக்கிய காரணம் ஒன்றையும் நாம் மறந்துவிடக்கூடாது. பாரத தேசத்தின் கனவை நினைவாக்கிய, இந்திய மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிய, ஒன்றுபட்ட இந்தியாவை வலுவாக்கிய அகண்ட பாரத தேச கனவை நோக்கி நடைபோடும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான மக்கள் அங்கீகாரம் தரும் பரீட்சையும் இந்த ஆண்டுதான். கடந்த 10 ஆண்டுகளில் அவர் செய்த பணிகளை இந்திய மக்கள் எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப் போகிறார்கள் என்ற கேள்விக்கான விடையாக தான் 2024இன் பொது தேர்தல் அமையும். கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு நாட்டை குழப்பிக் கொண்டிருந்த வரி சலுகைகளை GST மூலம் சீரமைத்துவிட்டு, காஷ்மீரை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இணைத்துவிட்டு, பகவான் ஸ்ரீராமருக்கான கோவிலை அமைத்துவிட்டு மக்களின் ஆதரவை கோரப்போகிறார் பாரத பிரதமர் மோடி. இந்த தேர்தலில் வென்று அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நடைபெறும் பாஜக ஆட்சி அடுத்த 50 ஆண்டுகளுக்கான இந்தியாவின் வளர்ச்சிக்கு அச்சாரமாக இருக்கும். ஆக இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம். மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள், வாழ்க ஜனநாயகம்.